5. 6. நிதி பரிவர்த்தனை. பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் வழங்கிடும் நிதி மாவட்ட ஆட்சியரின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதற்காக மாவட்ட அளவில் தனி வங்கி கணக்கு தொடங்கப்பட வேண்டும். பணிகளை நிறைவேற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து பண பரிவர்த்தனைகளும் இந்த கணக்கின் மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். 5. பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் இயந்திரங்களை வழங்கும் முறை. பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களை வழங்க விரும்பினால் பின்வரும் நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அனுமதி அளிக்கப்பட்டுள்ள சிறுபாசன ஏரிகள் புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களை பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை எவ்வித கட்டணமின்றி இலவசமாக வழங்க வேண்டும். எரிபொருள் செலவு, திறன்மிக்க மற்றும் திறனற்ற தொழிலாளர்களின் கூலி ஆகியவற்றை வேறு நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் ஏற்றுக்கொண்டால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிறுவனங்களின் நிதி ஒருங்கிணைப்பின் மூலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை பணிகளை செயல்படுத்தும். தளத்தில் அகற்றப்பட வேண்டிய வண்டல் மண்ணின் அளவை அடிப்படையாக கொண்டு இயந்திரங்கள் பயன்படுத்த வேண்டிய கால அளவு மற்றும் எரிபொருள் தேவையை மதிப்பிடுவதற்காக உதவி பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சி மதிப்பீடு தயாரித்து அதனை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு தெரிவிக்க வேண்டும். தேவையான எரிபொருள் அளவு, பயன்படுத்தப்படும் இயந்திரங்களின் விவரம், வேலை நேரம் மற்றும் தொழிலாளர் தேவை ஆகியவற்றை குறிப்பிட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். தொழில்நுட்ப அலுவலர்கள், உதவி பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், செயற்பொறியாளர் மேற்பார்வையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும். துறை அலுவலர்கள் அளவீட்டு புத்தகம், இயந்திரங்களின் மணிநேர பதிவு, தினசரி பயன்பாட்டு பதிவு, எரிபொருள் நுகர்வு மற்றும் தொழிலாளர் ஈடுபாடு தொடர்பான பதிவுகளை முறையாக பராமரிக்க வேண்டும். தேவையெனில் துறை அலுவலர்கள், பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் பிரதிநிதிகளும் இணைந்து கள ஆய்வு மேற்கொள்ளலாம். அனைத்து பணிகளும் புவியிட குறியீடு செய்யப்பட்ட புகைப்படங்களுடன் முறையாக துறை அலுவலர்களால் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். 5.1 மக்கள் பங்கேற்பு. நீர்நிலைகளில் வண்டல் மண் அகற்றும் பணிகளில் ஆயக்கட்டுதாரர் சங்கங்கள் அல்லது நீர் பயன்பாட்டாளர் சங்கங்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படலாம். 5.2 தொழில்நுட்ப தரநிலைகள். அனைத்து பணிகளும் பொதுப்பணித்துறையின் அட்டவணை விகிதங்கள் மற்றும் தொழில்நுட்ப தரநிலைகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும். 5.2.1 தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள். நில அளவை பதிவேடு FMB வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பரப்பளவின் அடிப்படையில் நீர்நிலையின் எல்லைகள் அடையாளம் காணப்பட்டு களத்தில் குறியிடப்பட வேண்டும். எதிர்காலத்தில் ஆக்கிரமிப்புகள் ஏற்படாமல் தடுக்க நீர்நிலையின் எல்லை பகுதிகளில் எல்லை கற்கள் நிறுவப்பட வேண்டும். திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு தேவையான FMB வரைபடம் மற்றும் பிற நில விவரங்கள் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட வேண்டும். நீர்நிலையின் நில அமைப்பியல் ஆய்வு, ஆட்டோ லெவல், டோட்டல் ஸ்டேஷன் போன்ற துல்லியமான அளவீட்டு கருவிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்கான குறிப்பு நிலைக்குறிகள் நிறுவப்பட வேண்டும். மேலும் ஏரிக்கரையின் உயர்மட்டம், முழு நீர்த்தேக்க மட்டம் மற்றும் அதிகபட்ச நீர்மட்டம் ஆகியவை தொடர்புடைய இடங்களில் தெளிவாக குறியிடப்பட வேண்டும். முழு நீர்ப்பரப்பையும் உள்ளடக்கும் வகையில் 10 மீட்டர் x 10 மீட்டர் கட்டமைப்பில் சமமட்ட ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் ஒவ்வொரு 30 மீட்டர் இடைவெளியிலும் கரையின் குறுக்கு வெட்டு மற்றும் நீளவெட்டு அளவீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சமமட்ட வரைபடம் உரிய அளவுகோலில் தயாரிக்கப்பட்டு தற்போதைய நீர்த்தேக்க திறன் மற்றும் அசல் நீர்த்தேக்க திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய மண் அகழ்வு பணியின் அளவு கணக்கிடப்பட வேண்டும். அதேபோல் கரையை அதன் அசல் குறுக்குவெட்டு தோற்றத்திற்கு மீட்டமைக்க தேவையான மண் நிரப்பு பணியின் அளவும் கணக்கிடப்பட வேண்டும். சமமட்ட வரைபடம், தொடக்க நில அளவீட்டு விவரங்கள், மண் அகழ்வு கணக்கீட்டு தாள் போன்றவை உதவி செயற்பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர் ஆகியோரால் சான்றளிக்கப்பட்டு செயற்பொறியாளருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும்.
அகற்றப்பட வேண்டிய வண்டல் மண்ணின் மொத்த அளவு கணக்கிடப்பட வேண்டும். வண்டல் மண் அகற்றிய பின்னர் நீர்நிலையின் இயல்பான அமைப்பு பாதிக்கப்படாதவாறு அகழ்வின் ஆழம் அறிவார்ந்த முறையில் நிர்ணயிக்கப்பட வேண்டும். வண்டல் மண் அகழ்வு முழு நீர்மட்ட காண்டூரிலிருந்து மதகின் அடிமட்டம் வரை சீரான சரிவில் மேற்கொள்ளப்படலாம். உள்வாய் மற்றும் வெளிவாய் கால்வாய்களிலும் வண்டல் மண் அகற்றுதல் மற்றும் ஆழப்படுத்துதல் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதன் மூலம் உபரி நீர் ஒரு நீர்நிலையிலிருந்து மற்றொரு நீர்நிலைக்கு தடையின்றி செல்லும். கரையிலிருந்து 40 மீட்டர் தொலைவில் அல்லது கரையின் உயரத்தின் 5 மடங்கு தொலைவில் கரைக்கு இணையாக நிலையான நீர்த்தேக்க பள்ளங்கள் அமைக்கப்பட வேண்டும். இவற்றின் ஆழம் 0.60 மீட்டருக்கு மிகாமல், மேலும் மணற்படலம் அல்லது நீர் ஊடுருவும் அடுக்கிற்கு மேலாக குறைந்தபட்சம் 45 சென்டிமீட்டர் மண் இருக்குமாறு உறுதி செய்ய வேண்டும். பள்ளங்களின் அளவை கள பொறியாளர்கள் தீர்மானிப்பார்கள். 5.2.2 நீர்நிலைகளில் வண்டல் மண் அகற்றும் பணிகளுக்கான விரிவான திட்ட அறிக்கை. தொழில்நுட்ப விவரக்குறிப்பு அறிக்கை. தொழில்நுட்ப குறிப்பு நீர்நிலையின் நீரியல் விவரங்கள் அடங்கிய அறிக்கை. சோதனை குழி விவரங்கள். நில அளவை பதிவேடு வரைபடம். கரையின் நீளவெட்டு மற்றும் குறுக்குவெட்டு வரைபடங்கள். முன் அளவீட்டு விவரங்கள் மற்றும் வண்ண காண்டூர் வரைபடங்கள் மதிப்பீட்டின் கட்டாய இணைப்பாக இருக்க வேண்டும். மண் அகழ்வு பணிக்கான கணக்கீட்டு தாள். தேவையான இடங்களில் குறைக்கப்பட்ட மட்ட விவரங்கள். கடந்த 3 ஆண்டுகளில் எந்த ஒரு அரசு திட்டத்தின் கீழும் இப்பணி மேற்கொள்ளப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழ். மதிப்பீட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து கூறுகளின் புகைப்படங்கள், குறிப்பாக உள்வாய் கால்வாய், வெளிவாய் கால்வாய், உள்வாய் மற்றும் வெளிவாய் அமைப்புகள், ஆழப்படுத்த திட்டமிடப்பட்ட பகுதி, சுவர் உள்ள அல்லது இல்லாத கரைப்பகுதிகள். விலை பகுப்பாய்வு. விரிவான மதிப்பீடு. சுருக்க மதிப்பீடு. 5.3 பணிகளை செயல்படுத்துதல். பணிகளை செயல்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்ப தரநிலைகள். நீர்ப்பரப்பின் முழு பகுதியில் உள்ள புதர்கள், காடுகள் மற்றும் தேவையற்ற தாவரங்கள் முழுமையாக அகற்றப்பட்டு அவை தளத்திற்கு வெளியே முறையாக அகற்றப்பட வேண்டும். பெரிய மரங்கள் மற்றும் அடர்ந்த காடுகள் இயந்திரங்களின் உதவியுடன் வேரோடு அகற்றப்பட வேண்டும். கருவேல மரங்கள் போன்றவற்றின் விஷயத்தில் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி ஏலம் நடத்தப்பட்டு கிடைக்கும் வருவாய் சம்பந்தப்பட்ட ஊராட்சி, ஒன்றியம், கிராம ஊராட்சி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். கரையின் மேற்புறம் மற்றும் கீழ்ப்புற சரிவுகளில் உள்ள புதர்கள், வேர்கள் மற்றும் பிற தாவரங்கள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். நீர்ப்பரப்பு மற்றும் நீர்வரத்து கால்வாய்களில் உள்ள மண் அகற்றுதல், ஆழப்படுத்துதல் மற்றும் அடர்ந்த காடுகளை அகற்றுதல் ஆகிய பணிகள் பொதுப்பணித்துறை அட்டவணை விகிதங்கள் அடிப்படையில் இயந்திரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும். குளங்கள், ஊரணிகள் ஆகியவற்றில் வெளிக்குளம் மற்றும் குட்டை குளம் ஆகியவை ஆழப்படுத்தப்பட வேண்டும். குட்டை குளம் முதன்மை குளத்தின் நீளத்தின் பாதி மற்றும் அகலத்தின் பாதி அளவில் அமைக்கப்பட வேண்டும். பெரிய குளங்களில் அக்குளங்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப அதன் அளவை கள பொறியாளர்கள் தீர்மானிக்கலாம். குட்டை குளம் மற்றும் அதனுடன் இணைந்த கால்வாய் முதன்மை குளத்தின் அடிமட்டத்தில் இருந்து குறைந்தபட்சம் 1 மீட்டர் ஆழமாகவும் மணற்படலத்திற்கு மேலாக 45 சென்டிமீட்டர் மண் இருப்பதை உறுதி செய்யும் வகையிலும் அமைக்கப்பட வேண்டும். அகழ்வு பணியின் ஆழம் நீர்நிலையின் அசல் மட்டம் வரை மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். பணிகள் தொடங்குவதற்கு முன் அந்த அளவுகள் களத்தில் தெளிவாக குறியிடப்பட வேண்டும். பணிகளை மேற்கொள்ளும் போது பின்வரும் தொழில்நுட்ப நடைமுறைகள் கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும். அகழ்வு பணியின் ஆழத்தை சரிபார்ப்பதற்காக நீர்நிலையின் இருபுறங்களிலும் நிரந்தர குறிப்பு மட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும். குறிப்பாக மதகின் தலைசுவர் மற்றும் நீர்ப்பரப்பிற்கு வெளியே உள்ள நிரந்தர மரங்கள் போன்ற இடங்களில் இக்குறியீடுகள் அமைக்கப்பட வேண்டும். அகழ்வு பணியின் ஆழத்தை உறுதி செய்வதற்காக பொருத்தமான இடைவெளிகளில் டெட்மேன் எனப்படும் அளவு குறியீடுகள் விடப்பட வேண்டும். பழைய கரையின் சரிவில் புதிய மண் உறுதியாக ஒட்டும் வகையில் படிக்கட்டு அமைப்பு செய்யப்பட வேண்டும். இவற்றின் அளவு பொதுவாக 30 சென்டிமீட்டர் x 30 சென்டிமீட்டர் அல்லது 45 சென்டிமீட்டர் x 45 சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேல் இருக்கலாம். அகழ்ந்து எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்தி கரைகளை பிரிவு அமைத்தல்,
வலுப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்காக ஜேசிபி, பவர் ரோலர், டிப்பர், டிராக்டர் போன்ற இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். தரையில் மண் நிரப்பும் போது வடிவமைக்கப்பட்ட அகலத்தை விட குறைந்தபட்சம் 30 சென்டிமீட்டர் கூடுதல் அகலத்தில் மண் நிரப்பப்பட வேண்டும். பின்னர் அது தேவையான சரிவிற்கு ஏற்ப வெட்டி சீரமைக்கப்பட வேண்டும். கரையில் நிரப்பப்படும் மண் 25 சென்டிமீட்டர் தடிமனுள்ள அடுக்குகளாக பரப்பப்பட்டு 95% புரக்டர் டென்சிட்டி அளவிற்கு இறுக்கப்படுத்தப்பட வேண்டும். கரையின் அகலத்தை பொறுத்து பவர் ரோலர், அதிர்வு ரோலர், பிளேட் காம்பேக்டர் போன்ற இயந்திரங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும்.